Hello Patos, welcome back to our channel Hyderabad Tamil Couples. So மறுபடியும் கிச்சன் வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ பேக்ரவுண்ட்ல பார்த்தாலே தெரியும். ஸோ நம்ம இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் பாபிக்யூ ரெசிபி தான் செய்ய போகிறோம். எனக்கு வராது. ஸோ அக்கா வந்து நம்ம சொன்னால் அது பண்ணி நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டே பண்ணுவோம். ஸோ அது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறோம், என்ன மாதிரி நம்ம என்ஜாய் பண்ணுறோம், டேஸ்ட் எப்படி வரப்போகுது, இது எல்லாமே இந்த வீடியோக்குள்ளே போய் நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பட்டூஸ் நம்ம கூட வந்து ஹெட் செஃப் கூட வந்துக்கிறாங்க. ஸோ நம்ம ரிவ்யூ என்னென்ன சேர்க்கணும், மசாலா எல்லாம் கரெக்டாக இருக்கா இல்லையான்னு பார்க்கறதுக்கு நம்ம ஹெட் செஃப் ஆல்ரெடி செக்கிங்கில் இருக்கிறாங்க. நம்ம என்னென்ன வச்சோமா இல்லையா எல்லாம் பார்க்கறதுக்காக. ஸோ பட்டூஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா 1.5 kg எடுத்துருக்கோம். ஸோ அதுக்கு வந்து நம்ம மசாலாங்க தேவையானது வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறமா உப்பு, மஞ்சப்பொடி, மிளகாப்பொடி, அப்புறமா இது மல்லிப்பொடி, அதுக்கப்புறமா இங்கே வந்து கரம் மசாலா, அப்புறமா சிக்கன் மசாலா 2 எடுத்துருக்கோம். ஸோ இந்த நல்லா மசாலாலாம் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1 ஹவர்னா நல்லா நம்ம ஊறுறதுக்காக வச்சிடணும். ஸோ அதுக்காக நம்ம ஃபஸ்ட்டு இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ வாங்க மிக்ஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வீட்டில் அரைச்சது. எவ்ரி டைமும் என்னடா வீட்டில் அரைச்சதுன்னு சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? ஸோ வீட்டில் கஷ்டப்பட்டு நான் அரைக்கல, அத்தை அரைச்சி வச்சது. அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு. ஸோ உப்பு கொஞ்சம் பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா மஞ்சள் பொடி, அதுக்கப்புறமா மல்லிப்பொடி போட்டுக்கலாம். ஸோ அதுக்கப்புறமா மிளகாய் பொடி நம்மளுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ. ஸோ நீங்கள் காரம் எவ்வளோ சாப்பிடுவீங்க அதுக்கு தகுந்த மாதிரி. ஸோ இது வந்து வீட்டில் அரைச்சது, கொஞ்சம் காரம் கம்மி, அதுக்குனால நான் அதிகமாகவே போட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா சிக்கன் மசாலாவும் கரம் மசாலாவும் நம்ம போட்டலாம் லாஸ்ட்டில். ஸோ இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ மிக்ஸ் யார் பண்ணுவாங்க? அம்ஷு யார் பண்ணுவாங்க? சித்தி. சொல்லு, யார் மிக்ஸ் பண்ணுவாங்க? சித்தி, அஞ்சு. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நான் காமிக்கிறேன். பாருன்னு எப்படி பார்க்குறோம். ஸோ பட்டோஸ் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1 ஹவர் நம்ம செப்பரேட் சைடுக்கு வச்சிட்டோன்னா அது வந்து நல்லா ஊறிடும். ஊறிதுக்கு அப்புறமா நம்ம சிக்கன் பாபிக்கு வந்து வறுக்கவா சுடுறது ரெடி. வறுக்க ரெடி இல்லை, சுடுறது ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ இப்போ 1 ஹவர் வந்து நம்ம அப்படியே வச்சிடலாம். ஸோ வெளியில் என்னென்ன நடக்குதோ பார்க்கலாம் வாங்க. ஸோ பட்டூஸ் மெயினாக நான் ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வந்து ஹைதராபாத்லேயே இருக்கிறதுனால, இங்கே பிறந்து வந்ததுனால, ஸோ நம்ம தமிழ் வந்து சென்னையோட இங்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ நாங்கள் ஏதாவது தப்பாக பேசியிருந்தா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கின்னு மன்னிச்சு விட்டுடுங்க, சின்ன பசங்களாக நினச்சி. ஏன்னா நம்ம இங்கே ஸ்லாங்கு அங்கே ஸ்லாங்கு டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா அப்பாவும் எல்லாம் இங்கே வந்து செட்டில் ஆனதுனால ஸோ நம்மளுக்கு தமிழ் பேச தெரியும். பட் இங்கே மொத்தமாகவே தெலுங்கு ஹிந்தி இருக்கிறதுனால ஸோ நம்ம தமிழ் என்னென்னா தெலுங்கு ஹிந்தி இங்கிலீஷ் எல்லாம் மிக்ஸ் ஆகி வரும். ஸோ அது தப்பாக எடுத்துக்காதீங்க. சிக்கன் பாபிக்குக்காக ரெடியா? ஸ்டார்ட் பண்ணலாமா? டேஸ்டி அங்க காட்டலாம். அம்ச டேஸ்ட் பண்ணுவியா? அனகப்பா ஊவா சாப்பிடுவியா? அஞ்சு சொல்லு, சாப்பிடுறியா? எதில் எடுக்கிற? ஸோ இது எங்களோட சின்ன பால்கனி. இது ஃபுல்லு செடி தான். உங்களுக்கு இந்த செடி டூர் வேணும்னா ஒரு வாட்டி கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக எடுக்கிறோம். ஸோ இதெல்லாம் பண்ணது வந்து மாமா தான். ஸோ அவர் தான் மொத்தம் இதெல்லாம் மெயின்டைன் பண்ணுறது. இன்னும் மேலே கூட இருக்குது. உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நம்ம ஒரு வாட்டி செடி மொத்தம் வீடியோ எடுத்து
என்னென்ன செடி நம்ம வச்சுருக்கோம் இதெல்லாமே கண்டிப்பாக வீடியோ எடுத்து போடுறோம். ஸோ நம்மளோட கார்டன் டூர் வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். வேலையில் பிஸி இருக்கிறதுனால அவள் போரிங்காகிறான். ஃபர்ஸ்ட் டைம் எப்போ நம்ம எப்போ பண்ணோம்? யாரும் கணக்கு மாட்டாங்க. எங்க சொன்னி பாருங்க. அவரோட சிக்கன்ல இருக்கும் கொலஸ்ட்ரால் ரொம்ப. அது மேலே புசு புசு ஐயோ டாடி ஒரு வாட்டி சிக்கன் டேஸ்ட் பாரு. நல்லா வெந்துட்டு நல்லா ஸ்மூத்தாக இருக்குது, சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இல்லை? டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தோம் நாங்கள் பண்ணோம். நாங்கள் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம இதெல்லாம் பண்ணுவோம், இந்த வாட்டி இது ஸ்மோக்கி இது பண்ணுவோம், பார்பிக்யூ சிக்கன். நல்லா இருக்குது, சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது. சூப்பர் சூப்பராக சூப்பர். ஃபர்ஸ்ட் டைம் எப்பவுமே நம்ம பார்பிக்யூ நேஷன் வீட்டுக்கிட்ட இருக்கிறது அது என்னது ஏபிஎஸ் தான், அதில் போய் சாப்பிட்டது தான் இப்போ இருக்க, வீட்டில் பண்ணது கிடையாது. சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு. ஆனால் எவ்வளோ கிட்டத்தட்ட 2 hour கஷ்டப்பட்டோம். கஷ்டப்பட்டதுக்கு ரிசல்ட் நல்லா இருக்குது. நீ கஷ்டப்படல, டீம் ஒர்க். ஆக்சுவலி எங்கள் பிரதர் ரொம்ப கஷ்டப்பட்டார். அவர் உட்காந்து முட்டி வலி வந்துச்சு பாவம், அந்த சைடில் தான் வச்சு. சூப்பராக இருக்குது. எப்படி ஆல்மோஸ்ட் பாதி மாமா தான் முடிச்சாங்க, லாஸ்ட் ஃபினிஷிங் டச் நாங்கள் கொடுத்தோம். ஸோ டேஸ்ட்டு சூப்பராக வந்துச்சு. ஸோ இந்த வின்டர் சீசனில் இந்த மாதிரி சுட சுட அந்த நெருப்புக்கிட்ட, ஆனால் நம்ம அந்த டைமில் அடுப்புக்கிட்ட சமையல் பண்ணுது அப்படின்னு அந்த இது நினைவு வந்துச்சு. ரொம்ப நாளுக்கு அப்புறமா எப்போவுமே இப்போ நம்ம நார்மலாக ரெஸ்டாரண்ட் போய் அந்த மாதிரி இல்லாத ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணி வெளியில் இது ஆக்கின்னு சாப்பிட்ற அந்த ஃபீல் வேறு தான் இருக்குது எப்படி இருந்தாலும். ஸோ அந்த இது மெமரிஸ் எல்லாம் நினைவு வந்துச்சு. அதோட நம்ம கையில் கறி இருந்ததுனால இன்னும் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. பட்டூஸ் நீங்கள் கூட சிக்கன் பார்பிக்யூ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் பாசிபிள் ஆச்சுன்னா. ஸோ எங்களுக்கு இன்னைக்கு நாங்கள் ட்ரை பண்ணோம். நானும் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணது, நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ வீடியோ இதோட நம்ம முடிச்சிக்கலாம். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ வந்து ரொம்ப பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்க்குறீங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
நோட்டிஃபிகேஷன் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. ஸோ அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இதே போல் உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோஸ் பண்ணோம், இந்த மாதிரி டிஷ் எதுனா வேணும்னு சொன்னால் கூட நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா நாங்கள் நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக ட்ரை பண்ணுறோம். அவ்வளோதானா? அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.